முந்தியெல்லாம் அவ்வளோ வாயாடிட்டு இருந்த குழந்தை வளர வளர பேசவே மாட்டேங்குது. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, மேட்சை என்ன பண்ணீங்க, இன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளமா, எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சு நம்ம என்ன ஆச்சு, ஏதாச்சு, அப்செட்டா இருக்கா, ஹாப்பியா இருக்கா, எதுவுமே தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். குழந்தைக்காக நாம நேரம் ஒதுக்கலாம்னு நினைச்சா கூட குழந்தைங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வளர வளர டீனேஜர் நெருங்க நெருங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பயம், கலக்கம். நம்மளை விட்டு குழந்தைங்க விலகி போறத கண்கூடா பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன? குழந்தைங்களா, டீனேஜா, பீர் குரூப்பா? ஃபர்ஸ்ட் காரணம் நாம தான், பேரண்ட்ஸ். குழந்தைங்க அவங்களுக்கு தோன்ற டைம்ல, அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல, அவங்க ரிலாக்ஸ் தான் இருக்கிற டைம்ல நம்ம கிட்ட பேச வரும் பொழுது நாம அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்போம். நிறைய தடவை நம்மளுடைய வேலைகள்னால, அவருடைய பிஸி ஷெட்யூல்ல அவங்க ஏதாவது கேட்க சொல்ல வந்தாங்கன்னு வைங்களேன், அரைவரையா கேட்டுட்டு ஆமா ஆமா ஓகே ஓகே இந்த மாதிரி நாம அவங்கள ஸ்னப் ஆஃப் பண்றது தான் பின்னால அது நமக்கே பேக் ஃபயர் ஆகுது. குழந்தைங்க எது பேச வந்தாலும், அவங்க சின்ன வயசுல அவங்க பொறுமையா சொல்ல வந்தாலும் நாம அதை காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்கறது பண்ணுவோம், ஆனா மனசால உள்ள வாங்கிட்டு அதை திருப்பி நம்ம பேசுறத தவிர்த்திருப்போம். நம்ம பிசி டைம்ல நாம ரொம்ப மும்முரமா ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ ப்ராஜெக்டோ பண்ணிட்டு இருப்போம். அப்பதான் குழந்தை வந்து ஏதாவது பேச வரும். அப்போ ஓகே 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 அப்படின்னு சொல்லி தட்டி கழிப்போம். குழந்தைங்க அந்த ஏஜ் வரும்போது நம்மளை கழிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.